நாங்க துரேந்தர் பார்க்கலாம்னு வந்தோம், தமிழ்ல துரேந்தர் இல்ல. ஓகே, சும்மா இருந்து பார்க்கலாம்னு பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எந்த லாகும் இல்ல. நல்லா என்ஜாய் பண்ணோம். ராஜ்மல் வந்தாரு, கியூட்டா இருந்தாரு. ஆமா ஆமா, கென்னு வந்து பயங்கரமா இருந்தாரு, அழகா இருந்தாரு. அவர் சிரிக்கிறது எல்லாமே பார்த்துட்டே இருந்தோம். ஆஃப் கோர்ஸ் ஐ லவ் ஹிம் சோ மச். சூப்பரா ஒரு படம் அச்சி கைய உராகும் ப்ரோ. அவங்க லைஃப் ஸ்டோரி எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்ல கென் இது மாதிரி படம் பண்ணுவாருன்னு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு, ஹோல்சமா இருந்துச்சு. வெஸ்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. ஹீரோ மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைக் 2K இது மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாரும் பார்க்க. ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்ல வராங்க, நல்லா இருந்துச்சு. ஹீரோ எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மஜாவா இருந்துச்சு. ஹீரோ ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்பா அம்மாவை மட்டும் எப்பவும் நம்புங்க. லவ் வரும்போது பேரண்ட்ஸை விட்டுற கூடாது. நல்லா ஃபன்னா இருந்தது. ஸ்கூல் சீன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. ஸ்கூல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த லவ் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. சூப்பரா இருந்துச்சு, டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அழகா இருந்தாரு. ஒரு மாதிரி போச்சு. லாஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா செஞ்சுட்டாங்க ப்ரோ. அம்மா பாசம் தான் ப்ரோ. 2015-16 அந்த காலகட்டத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு கதையை வந்து படத்தை வந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லாக்னு தான் சொல்லுவேன். இல்ல நல்லா இருந்துச்சு. மோஸ்டா வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் டெடிகேட் பண்ற மாதிரி இருக்கு. லவ் தான் மோஸ்ட்லி ஸ்கூல்ல இருக்க மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா படிக்கணும், நல்லா யங் அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். ஆஃப் கோர்ஸ் ஐ லவ் ஹிம் சோ மச். நல்லா சோ ஹேண்ட்சம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து சென்டிமெண்டா போச்சு. மொத்தம் மூணு பொண்ணு லவ் பண்ற மாதிரி போனா லாஸ்ட்ல வந்து அம்மா அப்பா இதால இதாயிடுச்சு. நாங்க துரேந்தர் பார்க்கலாம்னு வந்தோம், தமிழ்ல துரேந்தர் இல்ல. ஓகே, சும்மா இருந்து பார்க்கலாம்னு பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்ல வராங்க, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் மூவி நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் பேரண்ட்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா ஒரு படம் அச்சி கைய உராகும் ப்ரோ. ஹீரோ எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எந்த லாகும் இல்ல. ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்க்கலாம். லவ் வேணாம், லைஃப் பார்க்கணும், அம்மா அப்பா கூட இருக்கணும். அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட் லவ், எப்பவுமே அவங்க தான் கூட இருப்பாங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஒரு எமோஷனலா போச்சு. இல்ல டெபியூட்டன்ட்க்கு நல்லா பண்ணிருக்காரு. சில சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓவராலா ஓகே, குட் டு வாட்ச். ஹீரோயின் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகே. படிச்சீங்கன்னா உருப்படுவீங்க. யூசுவலா ஜென்ஸ் கிட்டோட ஸ்கூல் ஸ்டோரிஸோட தான் ரொம்ப நாஸ்டாலஜிக்கா வந்து ரிலேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா தான் இருக்கு எல்லாமே. ஸ்கூல் ஸ்டோரிஸ்லாம் எப்படி இருக்கும்னா 90s கிட்ட ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வந்து 2K கிட்ல இருந்து ரிலேட் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் டே போடுறது, அதுக்கப்புறம் இந்த ஒயிட் யூனிஃபார்ம், இதெல்லாம் வந்து கொஞ்சம். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுங்களும் வெளில வந்து பனிஷ்மெண்ட்லாம் வாங்கியிருக்கோம், நாங்களும் அதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் காமிச்சது. அப்புறம் பொண்ணுங்களும் பின்னாடி சுத்துறாங்க, அந்த மாதிரிலாம் காமிச்சு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. சாங் தான் நிறைய போட்டிருந்தாங்க, பட் நல்லா இருந்துச்சு. ஹீரோக்கு வந்து சிம்மோட ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த 3 மூவியோட ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கும். கென் வந்து கொஞ்சம் சீரியஸான ரோல் தான் பண்ணிருப்பாங்க, அது நல்லா தான் இருந்திருக்கு. நிறைய படத்துல அசுர நிலையா இருக்கட்டும், இந்த விடுதலை படத்துல எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இது வந்து சீரியஸான ரோல் இல்லாம சும்மா ஒரு ஃபன்னான ரோல்ல எல்லாமே எலமெண்டா காட்டுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்க லைஃப் ஸ்டோரி எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. புதுசா டைரக்ட் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல. நல்லாதான் ஒரு ஜாலியா ஒரு சன் இருக்காங்க, ஒரு சீரியஸா ஒரு ஃபாதர் இருக்காங்கன்னா அவங்க ஏன் அவ்வளவு சீரியஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைக் 2K இது மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்க்கலாம். இப்போ லவ் அண்ட் தென் ஃபேமிலி இருக்கும்போது ரெண்டுக்குமே பேலன்ஸ் பண்ணணும். லைக் இதனால ஸ்டடீஸ்னால ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுறக்கூடாது, அவங்களுக்காக ஸ்டடீஸ்லயும் வந்து லைக் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட் மூவி. இப்போதான் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுனால எனக்கு படம் ரொம்ப ரிலேட் ஆச்சு. எதிர்பார்க்கவே இல்லை கென் இது மாதிரி படம் பண்ணுவாருன்னு. சூப்பரா இருந்துச்சு, எல்லாரும் வந்து பாருங்க, தியேட்டர் நல்லா இருக்கும். ஸ்கூல் சீன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. ஸ்கூல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த லவ் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. ஃபீல் குட் மூவின்னு சொல்ற மாதிரி எனக்கு நல்லாவே பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல, சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா ரெகுலர் ஹீரோ மாதிரி வரலாம், இப்போ அப்படிதான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லா பேரும் நல்லா தான் இருக்கு, இவரும் கண்டிப்பா வரலாம். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து எமோஷனலா முடிஞ்சது. எனக்கு அதை விட ஸ்டார்டிங்ல தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்டா வந்து டெடிகேட் பேரண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இல்ல பசங்க படிக்கையில அந்த சேட்டை பண்றாங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஹோல்சமா இருந்துச்சு. வெஸ்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க, மஜாவா இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமா எல்லாரும் அழுதோம். ராஜ்மல் வந்தாரு, கியூட்டா இருந்தாரு. ஆமா ஆமா, கென்னு வந்து பயங்கரமா இருந்தாரு, அழகா இருந்தாரு. அவர் சிரிக்கிறது எல்லாமே பார்த்துட்டே இருந்தோம். சூப்பரா இருந்துச்சு, டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அழகா இருந்தாரு. ஒரு மாதிரி போச்சு. லாஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா செஞ்சுட்டாங்க ப்ரோ. அம்மா பாசம் தான் ப்ரோ. அதுல பேரண்ட்ஸ்க்காக தான் நிறைய மெசேஜ் சொல்லிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஹீரோ ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. ஹீரோ மெட்டீரியல் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்தது. படிக்காம லவ் பண்ணிட்டே இருந்துட்டு அப்புறம் அவங்க அப்பா அம்மாக்காக அவ லவ்வுக்காக மாறும்போது நல்லா இருக்கு.
நாங்க எங்க பாப்பாவை கூட்டு வந்ததுக்கு ஏன்டா கூட்டு வந்தோம்னு ஃபீல் பண்ணோம். அப்புறம் கடைசியில ஹாப்பியா தானே போறோம். நல்லா இருந்துச்சு. டான்ஸ்ல சூப்பரா பண்ணாரு. லைக் பேரண்ட்ஸ் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நல்லா படம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். அப்பா அம்மாவை மட்டும் எப்பவும் நம்புங்க. செம ஃபன்னா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஃபன்னா இருந்துச்சு. லவ் வரும்போது பேரண்ட்ஸை விட்டுறக்கூடாது, எல்லாத்துக்கும் ஈக்குவலா கொடுக்கணும். நல்லா ஃபன்னா இருந்தது. மூவி நல்லா இருந்தது. இல்ல ஜென்ஸுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இல்ல நல்லா இருந்துச்சு. மோஸ்டா வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் டெடிகேட் பண்ற மாதிரி இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸ்கூல் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி தான் அந்த படம். 2015-16 அந்த காலகட்டத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு கதையா வந்து படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா யூத்ஃபுல்லா, யூத்துக்கு நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி, ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த படம் சூப்பரா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லேக்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசி 20-25 நிமிஷம் தான் படத்தோட கதைக்குள்ள போனாங்க. அது வரைக்கும் ஃபன்னாவே ஃபுல்லா வந்து டிராவல் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதுல என்னன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன இருக்குது படத்துல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல இதுதான் கதைன்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. பட் அந்த கதை எப்போ சொல்லுவீங்க சொல்லாமையே போயிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் போயிடுச்சு. ஸோ ஒரே விஷயத்த நம்ம ரிப்பீட்டா பார்க்கும்போது, ஒரு கான்டெக்ட் இல்லாம பார்க்கும்போது எனக்கு செகண்ட் ஹாஃப் நீங்க சரியா எடுக்கலாம்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதே விஷயத்த பார்த்துட்டு திரும்ப செகண்ட் ஹாஃப் அதே விஷயத்த நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ரசிக்க முடியல. படத்துல 3 லவ் ஸ்டோரி சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 லவ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அது வந்து 2 லவ் ஸ்டோரி சொல்ற வரைக்கும் வந்து படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 3ஆவது லவ் ஸ்டோரி ஆக்சுவலா இந்த 2 லவ் ஸ்டோரியோட பெட்டரா தான் எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் ஒரே ஸ்கூலு, ஒரே செட்டப் அப்படி இருக்கும்போது ரொம்ப சிமிலரா இருக்கு. ஸோ ஒரே லவ் ஸ்டோரியை திரும்ப அதே விஷயத்தை திரும்ப பாக்குற மாதிரி இருக்கனால நம்மளுக்கு ஒரு லேக் தெரியுது. நாங்க துரேந்தர் பார்க்கலாம்னு வந்தோம். தமிழ்ல துரேந்தர் இல்ல, ஓகே சும்மா இருந்து பார்க்கலாம்னு பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எந்த லாகும் இல்ல. நல்லா என்ஜாய் பண்ணோம். ராஜ்மல் வந்தாரு, கியூட்டா இருந்தாரு. ஆமா ஆமா, என் கென்னு வந்து பயங்கரமா இருந்தாரு, அழகா இருந்தாரு. அவர் சிரிக்கிறது எல்லாமே பார்த்துட்டே இருந்தோம். ஆஃப் கோர்ஸ் ஐ லவ் ஹிம் so much. சூப்பரா இருக்கு படம். அச்சி பெரிய உராகம் ப்ரோ. அவங்க லைஃப் ஸ்டோரி எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை கென் இது மாதிரி படம் பண்ணுவாருன்னு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஹோல்சமா இருந்துச்சு. வச்சிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஹீரோ மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைக் 2K இது மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்ல வராங்க. நல்லா இருந்துச்சு. ஹீரோ எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மஜாவா இருந்துச்சு. ஹீரோ ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்பா அம்மாவை மட்டும் எப்பவும் நம்புங்க. லவ் வரும்போது பேரண்ட்ஸை விட்டுறக்கூடாது. நல்லா ஃபன்னா இருந்தது. ஸ்கூல் சீன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. ஸ்கூல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த லவ் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அழகா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போச்சு. லாஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா செஞ்சுட்டாங்க ப்ரோ. அம்மா பாசம் தான் ப்ரோ. 2015-16 அந்த காலகட்டத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு கதையா வந்து படத்தை வந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லேக்னு தான் சொல்லுவேன். இல்ல நல்லா இருந்துச்சு. மோஸ்டா வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் டெடிகேட் பண்ற மாதிரி இருக்கு. லவ் தான் மோஸ்ட்லி ஸ்கூல்ல இருக்கு, அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா படிக்கணும், நல்லா யங் அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். ஹீரோ ஏத்துக்கிட்டீங்களா? ஆஃப் கோர்ஸ் ஐ லவ் ஹிம் so much. நல்லா சோ ஹேண்ட்ஸம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து